பிரியதர்ஷினி தானே உன் பேரு? ஆமா சார். ஆமா சார். என்ன ஆச்சு? இல்ல சார், மாத்திரை ஒரு மாதிரி இருந்தனால வாமிட் பண்ணிட்டு. இது என்ன மாத்திரை தெரியுமா உனக்கு? பூச்சி மாத்திரைன்னு சொன்னாங்க சார். இது என்ன செய்யும்? பூச்செல்லாம் சாவடிக்கும் வயிற்றுக்குள்ள. எங்க இருக்கும் பூச்சி? வயிற்றுக்குள்ள. அது எப்படி வருதுன்னு தெரியுமா உனக்கு? சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால வரும் சார். செரிக்காமல் இருந்தாலும் வரும். இந்த மாதிரி அது நொதித்தல் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து நமக்கு உடம்புல நிறைய பூச்சிகள் வருதுல்ல, அதை வந்து எடுத்துக்கிறது தான் இந்த இது. இது என்ன செய்யுது உனக்கு? வாமிட் தான் சார் வருது. மாத்திரை பிடிக்கல. ஒரு மாதிரி பிடிக்கலன்னா டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கா? ஏதாவது ஸ்மெல்லு வருதா? டேஸ்ட் தான் சார். அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி வாமிட் வந்துட்டே இருக்கு சார். ஸ்மெல்லா டேஸ்டா? ஸ்மெல்லு எப்படி இருக்குது? ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும்ல சார். ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த மாதிரி இருக்கு சார். அது என்ன, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நிறைய மாத்திரை இந்த மாதிரி மாத்திரையோட ஸ்மெல் தானே அது சாதாரணமா? இல்ல சார், உனக்கு ஒத்துக்காதா? நீ மாத்திரை போட மாட்டியா? நீ தண்ணி குடிச்சு டக்குன்னு போட்டுருவோம் சார். ஏன்? எனக்கு பிடிக்காது சார். ஜுரம் வந்தா என்ன செய்வ? ஊசி போட்டுருவோம் சார். ஊசி போட்டுக்கியா? மாத்திரை சாப்பிட மாட்டேன். எல்லாரும் மாத்திரை சாப்பிடுவாங்க, ஊசி போட மாட்டாங்கல்ல, பயப்படுவாங்கல்ல. டானிக் மட்டும் குடிக்க மாட்டேன். பிங்க் கலரா? ஆமா ஆமா. டேஸ்ட் உனக்கு ஒத்து வராது. இது என்ன மாதிரியான ஒரு இது இருக்கு உனக்கு? ஏன் அப்படி இருக்கு இது சார்? அது மாதிரி மாவு மாதிரி இருக்கு சார். உனக்கு கல் மாதிரி தான் நல்லா இருக்குல்ல. சாப்பிட்ட உடனே போட்டியா? ஆமா சார், சாப்பிட்ட உடனே கொடுத்தாங்க. அப்பயே வாமிட் வர மாதிரி துப்பிட்டேன் சார். மாத்திரை துப்பிட்டியா நீ? அதான் மாத்திரை முழுகின்னு தான் உனக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லை? ஓகே. இது நமக்கு ஒன்றும் தெரியாதவங்க இந்த மாத்திரையை நம்ம கொடுக்கல. ஏன்னா யார் கொடுக்குறாங்க? இந்த மாத்திரையை? இந்த மாத்திரையை யார் கொடுக்குறாங்க? டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்க உனக்கு கொடுக்குறாங்க. யார் மூலமா வருது உனக்கு? கவர்மெண்ட் மூலமா. அது எப்படி முடிவு பண்ணுனாங்க இந்த மாத்திரையை உனக்கு கொடுக்கறதுக்கு? அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல. இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, என்ன காரணத்துக்காக அது வராங்க, என்ன காரணத்துக்காக பசங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவங்க வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும்போது அது ஸ்கூலுக்கே கொடுத்துட்டா அது குறையும்ல. புரியுதா? ஸ்கூலுக்கே கொடுத்துட்டோன்னு வச்சுக்க, அது வராமல் தடுக்கலாம்ல. அதுக்கு தான் இது. சும்மா கொடுக்கல, ஒரு ஆராய்ச்சி பண்ணி அது பல டாக்டர்ஸும் சயின்டிஸ்ட்டு எல்லாம் உட்காந்து டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுதான் ஒரு பெரிய மிஷனாக இந்தியா ஃபுல்லாக செய்கிறாங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு 2 நாளைக்கு நடக்கும். அது வருஷத்துக்கு என்னென்ன டேட் தெரியுமா? காலையில் சொன்னேன், நான் ப்ரேயரில் சொன்னேன், நான் அசம்பிளியில் சொன்னேன். ஆகஸ்ட் 10, பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீ அந்த மாத்திரை போடலாம். தயவுசெய்து அதை போடு. நீ ஏன்னா நான் உனக்கு சொல்ல வேணாம். நீ வீட்டில் போய் உன் வெயிட்டை பாரு. உன் வெயிட்டை போய் பாரு. இல்லைன்னா இங்கே பிடி சார் வச்சுருப்பார், அதில் வெயிட்டை பாரு. உன் ஹைட்டு பாரு. ஹைட் அளவுக்கு தெரியுமா உனக்கு? ஹைட்டை பாரு. உன் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது ஃபார்முலா இருக்குது, அப்போட்டு கால்குலேட் பண்ணு. அப்படி ஃபார்முலா தெரியாதுனா கூட நெட்டில் கூகுளில் போடு பிஎம்ஐ. ஹைட்டும் வெயிட்டும் கொடுத்தீங்கன்னா உனக்கு பிஎம்ஐ எவ்வளோன்னு இருக்கும். அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு வந்து நார்மல் ஹெல்த்துன்னு இருக்கும். குறைஞ்சா புள்ள வந்து ரொம்ப சோவையாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமான ஒபிசிட்டின்னா தின்ன சோறு செரிக்காமல் உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு ஏறி போய் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி. இது ஒன்றுமே இல்லாமல் உடம்புல சத்தே இல்லாமல் இது கிடக்கும். உடம்புல சத்தே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நீ உனக்கு சாப்பாடுலாம் உங்கள் அப்பா அம்மா உனக்கு கொடுக்காம இல்லை.
அரசாங்கம் வந்து உனக்கு தேவையான அந்த போஷாக்கான உணவு வந்து கொடுக்காம இல்லை. அவ்வளவும் கொடுத்த பிறகும் ஏன் உனக்கு வந்து அது குறையுதுன்னா, அந்த சாப்பாடை நீ சாப்பிடல, நாக்கு வரையும் தான் அது வருது. சொன்னியே அந்த டேஸ்ட் வந்து பவுடரா இருக்கு சார், பவுடரா இருக்கு, ஒரு மாதிரி கொமட்டுது அப்படின்னு. அது மேலோட வச்சிருந்துருக்குற, நீ தண்ணி போட்டு குடிச்சுன்னா குடிச்சிருக்கலாம். அது நாக்கு வரையும் தான் நமக்கு டேஸ்ட்டு. நம்ம ஒரு சாதம் சாப்பிட்றோம், சாம்பார் சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம்னா நாக்கு வரையும் தான் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் டேஸ்ட்டு கிடையாது. உள்ளே போச்சுன்னா அது எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிடும் எல்லாமே. இல்லை எவ்வளோ விட்டமின்ஸ் தனியாக, மினரல்ஸ் தனியாக, ஃபேட்டு தனியாக, எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு அது எங்கெங்கே போகணுமோ அது அங்கங்கே போய் சேர்ந்துடும். அது போகல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல பூச்சி இருக்குன்னு அர்த்தம். இந்த கிளாஸில் ஒரு சிலர் நான் சொல்லவே வேணாம், நீங்களே பாருங்கள். ஆள் பார்த்தா 14 வயசு பிள்ளைங்க மாதிரி இருக்காது. ஏதோ திறங்கி போய் கண்ணு வந்து கீழே ஊந்துடுற மாதிரியே இருக்கும். டொங்கு விழுந்து எலும்புந்தோலுமா நிற்க கூட முடியாமல் பேசும்போது பார்த்தோம்னாக்கா சில பேர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு பேசுவாங்க. சில பேர் அப்படி கடைசியாக அந்த சங்கு ஊதுறதுக்கு முன்னாடி பேசுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஈனஸ்வரத்தில் பேசுகிற கோஷ்டிலாம் இருக்குது. அது நான் சொல்ல வேணாம், இன்னாருன்னு நான் சொல்ல வேணாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சிங்க. அவங்களால ஒரு குடம் தண்ணியை தூக்க முடியாது, ஒரு விஷயத்தை கவனிக்க முடியாது, ஒரு விஷயத்தை கவனிக்கவே முடியாது. வண்டியில் பெட்ரோல் இருந்தால் தானே வண்டி நவரும். பெட்ரோல் இல்லைன்னாக்கா அங்கேயே தான் நிற்கும். அது அதே மாதிரி மைண்டு வந்து பிளாக் ஆகி அப்படியே போயிடும். அதுக்கான எனர்ஜி வேணும், அதுக்கு உடம்புக்கான எனர்ஜி வேணும், மைண்டுக்கான எனர்ஜி வேணும். அப்போ தான் வளர முடியும் இந்த வயசில். அதுக்கு தான் இது கொடுக்குறாங்க. இன்னொன்று இந்த அயன் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அதுவும் நிறைய சோவைக்காக தான். முன்னெல்லாம் பெண்கள் தான் வந்து அயன் டேப்லெட் தேவைப்படுற மாதிரி இருந்தது. இப்போது எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஆண்களும் பெண்களைப் போலவே அந்த இரத்த சோகை உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் அது கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ பாரு நம்ம வளர்ச்சிலாம் வந்து ரொம்ப குன்றி போயிடுச்சு. இது வெள்ளாட்டாக எடுத்துக்கிறீங்க, இது ஒரு நாகரிகம், இது ஒரு ஸ்டைலாக. நம்ம மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன், ஒரே கொமட்டிலாம் இருந்துட்டு வண்டி ஏற்றிட்டேன்றதெல்லாம் ஸ்டைல் கிடையாது. அது இட் இஸ் நாட் ஃபார் ஸ்டைல். போய் கை காலெலாம் கட்டி போட்டு ஊசியை குத்தி வயிற்று கீசி உள்ளே இருக்கிற குடலை வெளியே கொண்டாந்து வச்சு கழுவி கிழி அரிசி தச்சு கீச்சி உள்ளே போட்டுட்டு மாத்திரை கொடுத்து மருந்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் கெடுத்து ஐயோ 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 ஐயோன்னு அலறிட்டு உட்காந்துட்டு இருக்கிற காலத்தை தவிர்க்கிறதுக்காகத்தான், அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் உனக்கு முன்னே ஒன்று நல்லபடியாக வளர்க்குறதுக்கு இதை கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுங்க. அது புரியலன்னா உங்களுக்கு கஷ்டம். நீ அதெல்லாம் கேட்டு வாங்கணும். சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, கண்ணுக்கு காட்டுறேன் ஹாஸ்பிட்டலில், டாக்டர் இங்கே வந்து உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு கண்ணாடி கொடுக்குறாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க. பாரு உங்கள் பிள்ளை வந்து எப்படிலாம் வந்து அந்த சமூகம் வந்து வளர்க்குது பாரு. நீ வந்து உனக்கு மட்டும்தான் பயன் கிடையாது, அது தெரியுமா? உனக்கு மட்டும்தான் சொந்தம் கிடையாது, அது தெரியுமா? இந்த பூமிக்கு நீ வந்து சொந்தம். இந்த பூமி உன்னை எதிர்பார்க்குது. நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த பூமிக்கு செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து எல்லாரையும் வாழறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பியா அப்படின்ட்டு தான் இந்த அக்கறை எடுத்துக்குது. அதுதான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். அந்த டேக்ஸ் பணத்தில் தான் உனக்கு மாத்திரை கொடுக்குறா, மருந்து கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நீ ஒரு நல்ல அறிவாளியாக இருந்தீன்னா, நீ நல்ல ஒரு உழைப்பாளியாக இருந்தனா, நீ நல்ல ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதனாக இருந்தால் இந்த சமூகத்தை நீ மேம்படுத்துவா என்ற ஒரு அக்கறையின் காரணமாக உன்னை காப்பாற்றுவதற்காக இது செய்கிறார்கள். இது சும்மா சின்ன விஷயம் கிடையாது. ஒரு மாத்திரை தானே, அக்கா தானே கொண்டாந்தாங்க கொடுத்தாங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் மேல அவ்வளோ அக்கறை இந்த சமூகம் கொண்டு இருக்கிறது. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுது, அது தெரிஞ்சுங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட்னா வேற யாராவது நீங்கள் என்ன 6வது பசங்க அந்த மாதிரி பார்த்துச்சுன்னா ஏதாவது செஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுச்சுன்னாக்கா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி சொல்லணும், எடுத்து சொல்லணும். இல்லை இந்த மாத்திரை வந்து ரொம்ப நல்லது, நீ சாப்பிட்டாகணும், அப்போ தான் உனக்கு அந்த சத்து வரும், நாளைக்கு வண்டி ஓட்டலாம், புல்லட் ஓட்டலாம். புல்லட்லாம் ஓட்ட முடியல இப்போ பிள்ளைங்களுக்கு. 9வது பிள்ளை 8வது பிள்ளைலாம் அது வண்டி சாய்க்க கூட முடியல.
ஸ்கூட்டரே தள்ள முடியல, இதெல்லாம் வந்து எங்கே வந்து புல்லட் ஓட்ட போகுது? அந்த ஜைஜாண்டிசம் போயிடுச்சுன்னா உனக்கு வந்து அந்த பவர், உடம்புக்குள்ள இருக்க அந்த பவர் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உடம்புக்கு வந்து அந்த பவர் வேணும். வெறும் பானிபூரியை தின்னுபிட்டு டிவிக்கு முன்னாடி ரிமோட்டை வச்சுட்டு விளையாண்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா ஒன்றும் கிடையாது. இந்த செவுத்துல அடிச்சு சாணி மாதிரி தான். செவுத்துல சாணி அடிச்சா நான் அது ஈரம் இருக்கிற வரையும் அங்கே ஒட்டிட்டு இருக்கோம். காஞ்சோன்னு டொப்புன்னு கீழே வந்துடும், அவ்வளோதான். மனுஷன் அப்படிதான், மனுஷனை போய் சேர்ந்துடும், அவ்வளோதான். அவன் கதை முடிஞ்சு போச்சு. எப்படி ஒரு இலை கீழே விழுந்தா பெருக்கி தள்ளுவோமோ அதே மாதிரி மனுஷனா இன்னைக்கு செத்தவனை வந்து அப்படியே கொண்டு போய் சாச்சு மறந்துடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் ஞாபகத்திலே வரமாட்டான். நீ யோசிச்சு பாரு, அவன் தாத்தாவை தெரியும், உனக்கும் தெரியும். சில பேருக்கு தாத்தாவே தெரியாது. தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா? மறந்துட்டோம் நம்மெல்லாம். அவளை யாரும் நினைச்சு கூட பார்க்கறது கிடையாது. அதே மாதிரி தான் நாமளும் ஒரு நாள். அதனால தயவு செய்து இந்த உடலை, கடவுளெல்லாம் கும்பிடுறீங்க, இந்த உடலை அந்த கடவுளுக்கு சமமாக வைத்து அது உனக்கு கொடுத்த வரமா நினச்சி அது பத்திரமா பார்த்துக்குங்க. உடம்ப பார்த்துங்க முதல், சரியா? லட்டை எடுக்காத, கொஞ்சம் முயற்சி பண்ண. சாதாரணமாக நீ வந்து, ஏன்னா இனி வந்து நிறைய உனக்கு வந்து அந்த டேப்லெட்ஸ் மற்றதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, போடுங்க. யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த உடம்பாக நீங்கள் பார்க்கலாம். மிஸ் பண்ணுறவங்களுடைய உடம்பாக நீங்களே பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. உடம்பு ஃபுல்லாக வந்து நோயாகவும் உடம்பு ஃபுல்லாக வந்து சோர்வாகவும் இருந்ததுன்னா வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியுமா வாழ்க்கையில்? யோசிச்சு பாரு. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம், ஆடலாம், ஓடலாம், நினச்சா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நண்பர்களை பார்க்கலாம், பேசலாம். பேச கூட சத்து இல்லாமல் கிடக்குது ஒவ்வொன்றும். பேச கூட சத்து இல்லைப்பா காவியா, விளையாட்டு கிடையாது. எல்லாம் அப்படியே வாய் வலில அப்படின்னு போடுவது, அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியல, அப்புறம் எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கிறது? இல்லை, வாழ்க்கையை அனுபவிக்கணும். ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ட்ரை யுவர் பெஸ்ட், டோன்ட் மிஸ் த டேப்லெட்ஸா. மிஸ் பண்ணுவியா? இப்போ சொல்லு எனக்கு. மிஸ் பண்ண மாட்டேன். உன் பேரை சொல்லு. பிரியதர்ஷினி. என்ன செய்வேன்? மிஸ் டேப்லெட்லாம் என்ன போடுறேன், கொடுத்த டேப்லெட் கரெக்டாக போடுவேன். என்ன பயப்படாத, நம்புனா நல்லா இருக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கேன், என்ன ஓஸ் டேப்லெட் அப்படின்னா அது தப்பு. அது அப்படி கிடையாது. டேப்லெட்டுக்கு தெரியாது காசு பணம் இதெல்லாம் தெரியாது, அது அந்த வேலையை செய்யும். அந்த கெமிக்கல் வந்து அதனுடைய வேலையை செய்யும். புரியுதா? டோன்ட் மிஸ் இட். ஓகே, குட், தேங்க்யூ.